ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு த கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் சார்ஜை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு QVB sin theta. சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வேரியஸ் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். இது வந்து எப்போ 0 ஆகும்னு பார்த்தோம். Q into V cross B பார்த்தோம். அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் த பாத் பார்த்தோம். R ஈக்குவல் டு MV/QB. அதில் வேரியஸ் கேசஸ் பார்த்தோம். அதில் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். டைம் பீரியட் பார்த்தோம். ஒரு ஆங்கிளில் இது 90 டிகிரியில் மூவ் ஆனால் என்ன, ஒரு ஆங்கிளில் மூவ் ஆனால் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம். இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? An electric charge in uniform motion produces both electric and magnetic field. நம்ம இப்போ படிச்சது ஃபுல்லாகவே யூனிஃபார்ம் மோஷன். இப்போ ஆக்சலரேட்டட் மோஷனே பார்க்கல. ஆக்சலரேட்டட் மோஷன்னா ரேடியேட்ஸ் எனர்ஜி. அப்போ both electric and magnetic field. Solution C. A magnetic field exert no force on. எலக்ட்ரான்ஸ் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், ப்ரோட்டான்ஸ் மேலேயும் எக்ஸர்ட் பண்ணும், அன்மேக்னடைஸ்ட் பீஸ் ஆஃப் அயன் மேலேயும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஒன்லி ஸ்டேஷனரி சார்ஜ் மேலே ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணாது. சரியா? அடுத்தது பாருங்கள். இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஸ் நெய்தர் அலாங் நார் பர்பண்டிகுலர் டு தட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அலாங்கில் போனால் நமக்கு என்ன ஆகும்? 0 ஆயிரும். பர்பண்டிகுலர்னால் சர்க்குலர் பார்த்து சம் ஆங்கிளில் போச்சுன்னா அந்த ஆர்பிட் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் if you go in some angle V theta na, it will create என்னதை கிரியேட் பண்ணும்? ஹெலிக்ஸ் பாத்தை கிரியேட் பண்ணும். ஸோ இட் வில் கிரியேட் த ஹெலிக்ஸ் பாத். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? புரியுதா? ஸோ அடுத்தது பாருங்கள். த மோனோ எனர்ஜெட்டிக் பீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவிங் அலாம் பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷன். ஸோ உனக்கு என்னது? பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷனில் வெலாசிட்டி V இருக்குது. enter a region of uniform electric and magnetic field. If the beams go straight through this simultaneously, then field B and E are directed respectively. Go straight. Electric field magnetic field இருக்குது. go straight னா என்னது? நல்லா புரிஞ்சுக்கோ. மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் நல்லா புரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் 0 ஆனால் தான் go straight போகும். இப்போ வந்து எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒரு சாய்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ மேக்னெட்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷனில்? இப்போ இது வந்து எக்ஸ் டைரெக்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் டைரெக்ஷன், Z டைரெக்ஷன். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்குவோம். எங்கே வந்து 0 ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் மைனஸ் ஒய்யில் என்ன ஆக்ட் ஆகுது? ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோ. மைனஸ் ஒய்யில் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. சரியா? அதே மாதிரி மைனஸ் Z வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் Z ஆக்ட் ஆச்சுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆச்சுன்னா அந்த டைரெக்ஷனில் என்னது? எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் இல்லையா? எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அது வெலாசிட்டியை நம்ம எப்போவுமே எப்படி எடுத்துக்கணும்? உனக்கு பாசிட்டிவ் ஒய்ன்னு சொன்னால் நெகட்டிவ் ஒயில் எடுத்துக்கணும். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டால் V அண்ட் B வந்து எப்படி இருக்குது? V and B வந்து பர்பண்டிகுலர். V and B ஒரே லைனில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக என்ன ஆயிரும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இங்கேயே 0 ஆயிரும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து என்னது? உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மைனஸ் Z இருந்துன்னா ப்ளஸ் Z ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து வெலாசிட்டி செலக்டர் வந்து இப்படி போக முடியாது. இந்த இடத்துல ஆகாது. நெக்ஸ்ட் கேஸ் பாரு. ப்ளஸ் Z ஆக்சிஸ். நல்லா வீல் see that ப்ளஸ் Z ஆக்சிஸ். இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து எப்போவுமே ஒய் டைரெக்ஷன் பாசிட்டிவ் ஒயில் போகுதுன்னு சொன்னாங்கன்னா உனக்கு எங்கே இருக்கும்? ஸோ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்ஏ, இது வந்து Z. அப்போது எலக்ட்ரான் வந்து இங்கே தான் போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா என்ன டைரெக்ஷனில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் we have to take it. ஸோ என்ன டைரெக்ஷனில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் we have to take it. இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் Z ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? பாசிட்டிவ் Z ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. அப்போது now you can understand that magnetic field positive Z axis. நல்லா புரிஞ்சுக்கோ. மேக்னெட்டிக் ஃபீல்டு பாசிட்டிவ் Z ஆக்சிஸ்னா இந்த கையை வந்து இந்த ஹேண்டை வந்து பாசிட்டிவ் Z ஆக்சிஸில், ஸோ இந்த நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் Z ஆக்சிஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து மைனஸ் எக்ஸில் ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகுது? மைனஸ் எக்ஸில் ஆக்ட் ஆகும். இது வந்து FM. நல்லா புரிஞ்சுக்கோங்க. FM. ஓகே. நவ் வி கேன் ஜஸ்ட் see that மைனஸ் எக்ஸில் நல்லா புரிஞ்சுக்கோ. மைனஸ் எக்ஸில்
ஃபீல்டு ஆக்ட் ஆனால் எப்படி இருக்கும், -xல ஃபீல்டு. இப்போ இந்த அதாவது ஃபீல்டு வந்து உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. எலக்ட்ரான் எப்பவுமே நெகட்டிவ் ஃபீல்டோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஆக்சலரேட் ஆகும், ஃபோர்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ வந்து பாசிட்டிவ் எக்ஸில் வந்து என்னது உனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? புரியுதா? அப்போது இது கேன்சல் ஆகிட்டு டிஃப்ளெக்ட் ஆகாமல் அப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு அப்போ ஆப்ஷன் பி வந்து ரைட்டு. நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லித்தரேன் பாரு. இப்போது ஜஸ்ட் erase that. இப்போது என்ன சொல்கிறாங்க, மோனோ எனர்ஜெட்டிக் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவிங் அலாங் பாசிட்டிவ் ஒய். பாசிட்டிவ் ஒயில் எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா அதை எப்பவுமே என்னென்னு தான் வச்சுக்கணும், நெகட்டிவில் போகிறதா தான் வச்சுக்கணும், ஆப்போசிட்டில். ஏன்னா கரண்ட் டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். Enter a region of uniform electric and magnetic field. If the beam goes straight na எந்த டிஃப்ளெக்ஷன் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸும் ஜீரோ ஆகணும். அப்போ ஜீரோ ஆகுதுன்னா என்னது, உனக்கு வந்து இபி என்ன டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷன் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டைரெக்ஷன் பாசிட்டிவ் Z ஆக்சிஸ். அப்போ பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ, இது வந்து X ஆக்சிஸ், இது வந்து Y ஆக்சிஸ், இது வந்து Z ஆக்சிஸ். இது நெகட்டிவ் ஒய்யில் உனக்கு வெலாசிட்டி v இருக்குது. ஓகே, இப்போது அவன் என்ன சொல்கிறான், பாசிட்டிவ் Z ஆக்சிஸில் தான் உனக்கு என்ன ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறான், ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுங்கிறான். பாசிட்டிவ் Z ஆக்சிஸில் ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுன்னா இட்ஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ இஸ் த ஃபீல்டு. அப்போது வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் ஒய்யில் உங்கள் ஹேண்டை இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டைரெக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனில் இப்படி பண்ணிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனில் கர்ல் பண்ணிங்கன்னா உனக்கு என்னது, இந்த விரல் தான் வந்து என்னது ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போ ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் எக்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால கிடைக்கிற ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் எக்ஸில் ஆக்ட் ஆகுது. சரியா? இப்போது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே, எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே, -x ஆக்சிஸ்ங்கிறாங்க. -x ஆக்சிஸில் ஃபீல்டு ஆக்ட் ஆச்சுன்னா எப்பவுமே எலக்ட்ரான் வந்து ஆப்போசிட் டு த ஃபீல்டு தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ என்னது, பாசிட்டிவ் எக்ஸில் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ இந்த எஃப்எம்மும் எஃப்இயும் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது, ரெண்டு ஒரே டைரெக்ஷனில். சரியா? அப்போ ஆப்ஷன் பி வந்து ரைட்டு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஆப்ஷன் பி வந்து என்னது, +x ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, -x ஆக்சிஸில் உனக்கு வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. பாரு, இங்கே ஃபஸ்ட்டு பி கேட்டிருக்கிறான், கேட்டிருக்கான், நீ மாற்றி பண்ணிக்கூடாது. ஆனால் இங்கே கேட்கும்போது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டான். கொஸ்டினில் பி அண்ட் இ, பிக்கு அப்புறம் தான் இ, பி வந்து ப்ளஸ்ஸு, இ வந்து மைனஸு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? புரியுதா? டவுட் இருக்கா பாருங்க. ஸோ தட் இஸ் வாட் த திங். ஸோ ஐ எக்ஸ்பிளைன்ட் இட். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு see that. An alpha particle moves from east to west. ஸோ பார்த்துக்கோ, இது வந்து என்னது, இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பாசிட்டிவ், ஆல்ஃபா எப்பவுமே பாசிட்டிவ் இல்லையா, மூவ்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் பேப்பர் அண்ட் இன் டு த பேப்பர். அப்போது உனக்கு இன் டு த பேப்பர் உள்ளே போகுது. அப்போ ஈஸ்ட் டு வெஸ்ட் போகுது. இப்போது பார்ட்டிக்கல் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். என்னது, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் மூவ்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். இது வெஸ்ட் இல்லையா, சாரிப்பா, வெஸ்ட் ஈஸ்ட். அப்போ வெஸ்ட் ஈஸ்ட்னா உனக்கு வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்போது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகுது. நல்லா போச்சுக்கோ, இந்த கை தான் எப்போவுமே போகிற டைரெக்ஷனில் இந்த கை அப்படியே மூவ் பண்ணிக்கும். ஈஸ்ட் டு வெஸ்ட்டு இன்டு த பேப்பரு, ஈஸ்ட் டு வெஸ்ட்டு இன்டு த பேப்பரு. எந்த டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகும், சவுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா சவுத் டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது ஈஸ்ட்டுப்பா, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்து, இது வந்து இன்வர்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்டு இன்சைடு. ஸோ சவுத்தில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? புரியுதா? டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகே, நெக்ஸ்ட். An electron and proton enters a magnetic field right angle to the field with the same kinetic energy. சரி, electron and a proton enters a magnetic field at right angle to the field with the same kinetic energy. The correct statement என்னன்னு கேட்குறாங்க. சரியா? So can we see that? அப்போது half mv proton squared equal to half m elect. ஸோ உனக்கு வந்து என்னது, என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து உனக்கு mass of the proton is greater than mass of the electron. சரியா? mass of the proton is greater than mass of the electron. அப்போ நீ வந்து if you put vp squared by
V squared போட்டேன்னா நல்லா புரிஞ்சுக்கோ என்ன வந்துரும் உனக்கு mass of the electron by mass of the proton சரியா அப்போ now Vp is இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷியோ என்ன வரும் கம்மியாக வரும் ரேஷியோ வந்து கம்மியாக வரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ME by MP MV by MP ஸோ உனக்கு என்ன வரும் Vp squared equal to so inversely proportional to the mass அப்போ inversely proportional to the massனா கண்டிப்பாக வந்து உனக்கு என்னதுன்னா electron velocity of electron is mass is இந்த இடத்துல mass velocity is inversely velocity square is inversely proportional to the mass அப்போ புரோட்டானோட மாஸ் அதிகமாக இருக்குது அப்போ புரோட்டானோட வெலாசிட்டி கம்மியாக தான் இருக்கும் அப்போ பார்த்தேன்னா velocity of the electron is greater than velocity of the proton velocity of the electron is greater than velocity of the proton சரியா kinetic energy சேமாக இருந்ததுன்னா அப்போ ஒரு ஃபீல்டுக்குள் நுழைஞ்சதுன்னா velocity of the electron is greater than velocity of the proton ஏன்னா உனக்கு ஆப்வியஸ் தெரியும் இல்லையா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது சேம் கைனடிக் எனர்ஜினா ஆஃப் எம்வி ஸ்கொயர்டு வி அதிகமாக இருக்கும் சேம் கைனடிக் எனர்ஜிங்கும் போது அப்போ மாஸ் கம்மியாக இருந்தால் வி தானே அதிகமாக இருக்கணும் அப்போ எலக்ட்ரானுக்கு வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு என்ன தெரியும் அவங்க என்ன கேட்குறாங்க ஸோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க ட்ரெஜெக்ட்ரி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் லெஸ் கர்வ்டு ட்ரெஜெக்ட்ரி ஆஃப் த ப்ரோட்டான் இஸ் லெஸ் கர்வ்டு அப்போ ஆர் எதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும்ப்பா ஆர் எதுக்குப்பா அதிகமாக இருக்கும் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லிட்டானா சேம் கைனடிக் எனர்ஜினா இட்ஸ் லைக் நம்ம சேம் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கும்போது கைனடிக் எனர்ஜி சேம்னா என்னது ஆர் ஈக்குவல் டு நம்ம எம்வி பை பிக்யூ அப்படின்னு சொல்லி போடுறோம் ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம் கே உனக்கு கே வந்துடுது இது தட் இஸ் ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வின்னு வந்துடுது ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி சார்ஜு அண்ட் தென் பி எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னது ஸோ தட் ரேடியஸ் ஆஃப் த பாத் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி radius of the path is inversely proportional to velocity அப்போ velocity of electron is greater than velocity of proton னா radius of the proton is greater than radius of electron நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல mv by bq கொண்டு வர்றோம்ப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க mv by bq தென் நம்ம ரேடியஸ் பார்க்குறோம் ரேடியஸ் mv by bq ஆனால் என்னது கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்னு சொல்லிட்டான் ஸோ ரூட் நம்ம வந்து என்ன கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் Qவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க தென் we have that is equal to 2k kinetic energy by BQங்கிற ஃபார்முலா வருது அப்போ R is inversely proportional to the velocity R is inversely proportional to the velocity னா now that velocity of electron is greater than velocity of proton னா அப்போது நமக்கு நல்லா தெரியும் R proton is greater than R electron அப்போது ரேடியஸ் எதுக்கு அதிகமாக இருக்குதோ கர்வேச்சர் அதுக்கு கம்மியாக இருக்கும் சரி ரேடியஸ் எதுக்கு அதிகமாக இருக்குதோ கர்வேச்சர் கம்மியாக இருக்கும் அப்போ ரேடியஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது புரோட்டான் வந்து லெஸ் கர்வ்டு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கர்வ்டு ட்ரெஜெக்ட்ரி ஆஃப் த புரோட்டான் ஹேஸ் லாங்கர் ரேடியஸ் அண்ட் லெஸ் கர்வ்டு அப்போ என்ன ஆப்ஷன் உனக்கு ட்ரெஜெக்ட்ரி ஆஃப் த புரோட்டான் இஸ் லெஸ் கர்வ்டு trajectory of the proton is less curved so can you understand so இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம்னு சொன்னேன் இல்லையா so they will ask an electron is projected parallel to the electric and magnetic field acting simultaneously electron is projected parallel so magnetic field then electric field electron வந்து project பண்றாங்கப்பா அப்படினா then electron so electron என்ன ஆகும் it is like a circular path கிடையாது electron இல்லையா electronனா electric field ஓட directionல parallel feel பண்ணீங்கனா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து என்ன ஆகும் ஆக்சலரேட் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால கிடைக்கிற ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன்னா பேரலாக பண்ணனா என்ன ஆகும் QVB sin டீட்டா வந்து 0 ஆயிரும் அப்போ பேரலல்னா ஆப்போசிட்டில் கிடைக்கும் அப்போ ஆப்போசிட்டில் போச்சுன்னா இட் லாஸஸ் த கைனடிக் எனர்ஜி ஸோ இட்ஸ் லாஸஸ் த கைனடிக் எனர்ஜி இந்த கேஸில் ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் லாஸஸ் த கைனடிக் எனர்ஜி அடுத்தது நவ் a proton moving with the velocity v is acted upon by electric field E and magnetic field B the proton will move undeflected எப்போ அன்டிஃப்ளெக்டடாக இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா EVB ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்போ V ஈக்குவல் டு E பை பின்னு கண்டிஷன் இருந்தால் தான் நம்ம ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே இருந்துச்சுன்னா உனக்கு வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகுலராக நுழைஞ்சதுன்னா அன்டிஃப்ளெக்டடாக போகணுன்னா V ஈக்குவல் டு எப்படி இருக்கணும் E பை பியாக இருக்கணும் ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ தட் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே அடுத்தது a proton and alpha particle enters into the uniform magnetic field with the same velocity நல்லா புரிஞ்சுக்கும் with the same velocity same the period of the rotation of the alpha particle period வந்து என்னது 2πm by bq
சரியா? அப்போது டைம் பீரியட் இஸ் ப்ரொபோஷனல் டு m/q தான். சரியா? சேம் வெலாசிட்டிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல். அப்போ எதோட மாசு? அப்போ வந்து m ஆல்ஃபா வந்து 4 டைம்ஸு, q ஆல்ஃபா வந்து அப்போ வந்து பார்த்தோன்னா t = m/qன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னது? புரோட்டான். புரோட்டானுக்கு மாஸ் m, சார்ஜ் e. அப்போ இதோடது என்னது? இன்னும் ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு 4m, இது வந்து 2e. ஸோ இது வந்து என்னது? t ஆல்ஃபா பார்ட்டிக்கல், t புரோட்டான் = q/m = என்னது? e/m. சரியா? இப்போ t ஆல்ஃபா பார்ட்டிக்கல் = 4m. அப்போ என்ன வரும்? t ஆல்ஃபா பார்ட்டிக்கல் = 4/2 into t என்னது? புரோட்டான். ஸோ அடிச்சிங்கன்னா t ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து 2 times of the t புரோட்டான் இருக்கும். ஓகே, t ஆல்ஃபா பார்ட்டிக்கல் = 2 times of the t புரோட்டான். ஸோ 2 times of the புரோட்டான் வந்து இருக்கும் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்கள். A charged particle with the charge q enters in the region of constant uniform and mutually orthogonal fields. ஆர்த்தோகனல் அப்படின்னா பர்பண்டிகுலர்ப்பா. அப்போ என்ன? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் என்டர் ஆகுது, யூனிஃபார்ம் ஆர்த்தோகனல் ஃபீல்ட்ஸ் வித் த வெலாசிட்டி v perpendicular to both e and b. அப்போ velocity e and b are perpendicular, comes without any change in magnitude and direction and deflected condition. v = e/b. ஆனால் வெக்டர் ஃபார்மில் சொன்னோன்னா என்னது நமக்கு? இட் இஸ் லைக் e cross b by நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம படிச்சிருக்கிறோம் e cross b/b squared. ஸோ e cross b/b squared வெக்டர் ஃபார்மில் சொன்னோன்னா இது ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இது அப்படியே கொஸ்டினாகவே கேட்பாங்க. தே லாஸ்ட் தட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எ ப்ரோட்டான் அண்ட் டியூட்ரான் ஆர் ப்ரொஜெக்டட் வித் த சேம் ஸ்பீட்ஸ் normal to the uniform, normal na perpendicular to. Which of the following statement is true? The ratio of the respective time period கேட்டிருக்கிறான். The ratio of the respective angular momentum, center of their circular path என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ratio of the respective என்னது? circular path என்ன? radius வந்து circular path என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன? mass of the neutron என்ன? 2 times of the mass of the proton. charge of the neutron என்ன? qe. அப்போ time period என்ன? proportional to m/q. சரியா? டைம் பீரியட்னா ப்ரொபோஷனல் டு m/q. டியூட்ரான் நமக்கு வந்து பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் த டியூட்ரான் வந்து 2 times. இப்போ என்னென்ன உள்ள என்டர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் தேர்? புரோட்டான் அண்ட் டியூட்ரான். அப்போ புரோட்டான் பார்த்தோன்னா புரோட்டான் m/q. அப்போ டியூட்ரான் எடுத்துக்கிட்டோன்னா மாஸ் எவ்வளோ? 2 times, சார்ஜ் எவ்வளோ? அதே தான். அப்படின்னா டைம் பீரியட் வந்து 2 times வரும். டைம் பீரியட் வந்து 2 times வரும். அவன் என்ன கேட்குறான்? த ரேஷியோ ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் டைம் பீரியட் வந்து புரோட்டானுக்கு டியூட்ரானுக்கு 1:2 கரெக்ட். ஏன்னா புரோட்டானுக்கும் tp/td = 1/2, 1:2 கரெக்ட். அடுத்தது ஆங்குலர் மீன்ஸ் என்ன கேட்குறான்? அடுத்தது என்ன கேட்குறான்? ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டமுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், L = mvr. ஸோ இந்த இடத்துல r = mv/bq. v சேம்னு சொல்லிட்டனால அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எவ்வளோ வருது? L = m²/qன்னு வந்துடுதுப்பா. அப்போ m²/q. அப்போ L டியூட்ரான் = 2m², 4m²/q. ஏன்னா டியூட்ரானுக்கு புரோட்டானுக்கு ஈக்குவல். அப்போ 4 times ஆஃப் த திங்ஸ். அப்போ 4 timesனா 4, அதாவது லீனியர் மொமெண்டம் ஆஃப் டியூட்ரான் இஸ் 4 times ஆஃப் த லீனியர் மொமெண்டம் ஆஃப் புரோட்டான். அப்போது L proton/L டியூட்ரான் = 1/4. சரியா? 1/4. ஓகே, 1/4ன்னு சொல்கிறேன். அதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் கேட்குறான். ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் வந்து என்னது? mv/q. அப்போ இது m/q. m/qனா என்ன? இந்த m மட்டும் 2 times ஆஃப் த m வரும். ஏன்னா உனக்கு வந்து q டியூட்ரான் = q புரோட்டான். சரி, ஆனால் m டியூட்ரான் = 2 times ஆஃப் த m புரோட்டான். சரியா? இங்கே q புரோட்டான்னு வச்சுக்கோ. அப்படிங்கும்போது இந்த இடத்துல r இஸ் ப்ரொபோஷனல் டு m/q. அப்போ இது என்னது? 2m/qன்னு போட்டால் rd = 2 times ஆஃப் த rp. அப்போ rp/rd = 1/2. சரியா? இதையும் நம்ம 1/2ன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஸோ தென் ரேஷியோ ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஆங்குலர் மொமெண்டம் கொடுத்துட்டா, ரேஷியோ ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ரேடியஸ் ஆல்சோ 1:2. அப்போ ஆல் ஆர் ட்ரூ. ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஆல் ஆர் ட்ரூ. Any doubt in this? Okay, we'll see the remaining parts of this problem, and then cyclotron, Hall effect, all these things we'll see it in the next class with a very effective manner. We'll see it in the next class.
So it's a very interesting topic. You have to understand the direction of the force, everything you have to understand. It's very interesting to do that. Please understand and do.